ஹாய் நண்பா. ஸோ ஸ்விக்கியில் புதுசாக சேர்ந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்சென்டிவ் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிவரி 16 ஆர்டர் ₹175 இன்சென்டிவ். ஸோ இது என்ன கண்டிஷன்னா, காலையில் 11 மணிலேருந்து 3 மணி ஷிஃப்ட் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணி ஓட்டியிருக்கணும். அதில் எந்த ஆர்டரையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு புக் ஸ்லாட், அதாவது இந்த புக் ஸ்லாட்டை சொல்ல இதுவும் நைட்டு 7 to 11 ரெண்டும் முக்கியம். கண்டிப்பாக அதை பண்ணித்தான் ஆகணும். இதுக்கப்புறம் இடையில இருக்கிற புக் ஸ்லாட்லாம் இருக்குல்லங்க, அதில் வந்து ஒன்றுக்கு மேலே நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிடக்கூடாது. பாதியில் ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட்டியிருக்கணும். அதில் எந்த ஆர்டரையும் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. இப்படியெல்லாம் முடிச்சிருந்து நீ இதில் 22 ஆர்டர் ஓட்டிருந்தீங்கன்னா ₹250 இன்சென்டிவ் கன்ஃபார்ம். ஸ்லாப் 2 பார்த்தீங்கன்னா அந்த நைட் 7 to 12 அதே தான். எதையும் இன்கம்ப்ளீட்டில் விட்டுருக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. இந்த 2 மேண்ட்ரி ஸ்லாட்டை கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் இன்கம்ப்ளீட் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. இப்படி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வராது. இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா 22 ஆர்டர் ஓட்டிருந்தீங்கன்னா ₹250. ஏதாச்சும் ஒன்று தான் வரும், எல்லாமே வராது. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்சென்டிவ் வந்து அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் ஆட் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஜே போனஸ். ஸ்விக்கியில் ஜொமேட்டோ கம்பேர் பண்ணும்போது சர்ஜே போனஸ் இவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுப்பானுங்க. ₹45 எக்ஸ்ட்ரா ஆர்டர் 7 to 8 காலையில். அதே அப்புறம் 8 to 11 50% கணக்கு, அது ₹45 அமௌண்ட்டாகவே ஆட் ஆயிரும். 11 to 3 ₹15 மேக்ஸ் போனஸ் திங்கக்கிழமை. 12 to 2 அதே 15% 50%. நைட்டு வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டுற எல்லா ஆர்டருக்கும் ₹50 கேரண்டி கன்ஃபார்ம். இந்த ஷிஃப்ட்டு எல்லாத்துக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் 3 to 7 யாரும் ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் ஆர்டர் வந்தாலுமே டல்லாக தான் வரும், ரொம்பவே டல்லாக வரும். ₹20 ஒன்று எப்படி சொல்கிறது, பெட்ரோலுக்கே அது வேஸ்ட்டாக போயிடும், பிரயோஜனமே இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா குட்டையை குழப்புற மாதிரி. இது பாருங்களேன், $8 to 11, $11 to 9 ₹3000 கேரண்டி. ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாது நண்பா. இதுக்காக அக்ரெசிவாக ஓடி எங்கேயும் எதோ பண்ணிக்காதீங்க. இன்சூரன்ஸ் இருக்குங்கிற பேரில். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் கேஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ₹2500 கொடுப்பானுங்க. நீங்கள் கரெக்டாக வீக்லி ஓட்டுறீங்க, இதுக்கு மேலே ஃப்ளோட்டிங் கேஷ் வாங்குறீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷ் ₹3100 இன்க்ரீஸ் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஜிபேலேயே டெபாசிட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வாங்குற காசு ஜிபேயில் டெபாசிட் பண்ணிங்கன்னா தான் என்ன காசு வருது போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். திங்கக்கிழமை உங்களுக்கு டெபாசிட் ஆகும்போது ஒன்ஸ் ஃப்ளோட்டிங் கிளாஸ் வாங்குறீங்கன்னா இந்த யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்விக்கி அக்கௌண்ட் இருக்குன்னு பாருங்கள். இதில் போய் இந்த ஐடியை நீங்கள் ஜிபேயில் போட்டிங்கன்னா இது டேரெக்டாக ஸ்விக்கி அக்கௌண்ட்டுக்கு இல்லைன்னா டெபாசிட்னு கொடுங்க, டேரெக்டாக உங்களுக்கு ஜிபேயில் கூட்டிகிட்டு போயிடும். கையில் போட்டுக்க அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுங்க, கையோடு டெபாசிட் பண்ணிடுங்க. ரெஃபரல் போனஸ் 10,000 நண்பா, ஈஸியாக earn பண்ணலாம். வேறு என்ன ஸ்விக்கியில் டவுட்டு? சர்ஜே போனஸ் சொல்லியாச்சு. இதுதான் நண்பா. இன்சூரன்ஸ் இருக்குது ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும். இன்சூரன்ஸில் நாமினே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் கொஞ்சம் வேல்யூவானது தான். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இன்சூரன்ஸ் இருக்குது நண்பா. சப்போஸ் ஏதாச்சும் கஸ்டமர் ஆர்டர் வந்து அதாவது கஸ்டமர்ஸ் எப்படி தெரியுமா, போட்டுட்டு டொடக்குன்னு கேன்சல் பண்ணிடுவானுங்க. கேஷ் ஆன் டெலிவரி போட்டு இமீடியட்டாக கஸ்டமர் கேர் கூப்பிட்டு பண்ணுங்கள். எனக்கு ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு தான் லாஸ் ஆஃப் டைம். புதுசாக டெலிவரி ஓட்டுறவங்க சீக்கிரமாகவே அந்த ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணி வெயிட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போக எப்படி சொல்கிறது, தேடி பிடிச்சி போகிறதுக்கு உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப கண்டினியூஸாக டிலே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் பெனால்ட்டி போட்டுருவானுங்க. டிஷர்ட் பேக் கண்டிப்பாக வச்சுக்கோங்க நண்பா. கண்டிப்பாக அது ஃபோட்டோ கேட்கும்போது 4 டைம் விட்டுருவானுங்க. 5வது டைம்லேருந்து ₹50 வார்னிங் போட ஆரம்பிச்சிருவானுங்க. எந்த ஆர்டரையும் ரிஜெக்ட் மட்டும் பண்ணிடாத, கஸ்டமர் பில் உனக்கு வந்துடும். நைட்டு ஓட்டுற எல்லா ஆர்டரும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. கேஷ் ஆன் டெலிவரி போட்டு தூங்கிடுவாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது அசால்ட்டு. இன்னொன்று, கேஷ் வாங்குறப்பெல்லாம் கவனமாக வாங்க. கிழிஞ்ச நோட்டையும் கொடுத்துருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க, வேணுன்னே தான் கொடுப்பாங்க. நம்ம பேங்க்குக்கு போய் மாற்றுறது நமக்கு வேலை கிடையாது. ஸோ அமௌண்ட் வாங்குறப்போ கவனமாக வாங்குங்க, செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. கேஷுவலாக இருக்காதீங்க. ஓடுறது